வீடியோவில் கலண்டர் தொடர்பான பிரச்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது தொடர்பான கேள்விகளுக்கு போகிறதுக்கு முதல் கலண்டர் தொடர்பான இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருடங்களை எடுத்துக்கொள்வோம். வருடங்கள் சொன்னால் 2 விதமாக இருக்கு இல்லையா? சாதாரண வருடம், அதே மாதிரி லீப் வருடம் சொல்லி சொல்லுவோம். இப்போது சாதாரண வருடத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சாதாரண வருடங்களில் 365 நாட்களை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி லீப் வருடமாக இருந்தால் 366 நாட்களை கொண்டதாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இப்போ இதில் லீப் வருடங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத பார்ப்போம். 2 விதமாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று உதாரணமாக நூற்றாண்டு அல்லாத வருடங்களாக இருந்தால், அதாவது 100இன் மடங்குகளாக இல்லாத வருடங்களாக இருந்தால் அந்த ஆண்டு 4ஆல் மிகுதியின்றி வகுப்படக்கூடியதாக இருந்தால் அது லீப் வருடம். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு 1676 சொல்லி எடுத்துக்குவோம். இந்த ஆண்டு நம்ம 4ஆல் பிரிக்கும்போது மிகுதியின்றி பிரிப்படக்கூடியதாக இருந்தால் இது லீப் வருடம் தான். இப்போ 1676 நம்ம 4ஆல் மிகுதியின்றி பிரிக்கலாம். அதே மாதிரி வேறு சொல்லுவோம்னா 1948 ஆண்டு, 2004 ஆண்டு, 2008 ஆண்டு இதெல்லாம் 4ஆல் மிகுதியின்றி பிரிப்படக்கூடியது இல்லையா? அப்போ இதையெல்லாம் லீப் வருடங்கள். அதே மாதிரி நூற்றாண்டுகளாக இருந்தால் ஒவ்வொரு 4ஆவது நூற்றாண்டு தான் என்னவா இருக்கும்னு சொன்னால் லீப் வருடமாக இருக்கும். அதாவது 400ஆல் பிரிப்படக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். உதாரணமாக 400, 800, 1200, 1600 அப்படி வார வருடங்கள் தான் என்னவா இருக்கும்னு சொன்னால் லீப் வருடங்களாக இருக்கும். ஓகே, ஸோ இது 2 தான் லீப் வருடங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபார்முலா. அதாவது நூற்றாண்டு அல்லாத ஆண்டுகளாக இருந்தால் 4ஆல் வகுப்படணும், நூற்றாண்டுகளாக இருந்தால் 400ஆல் வகுப்படணும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா ஒற்றை நாட்கள். இப்போ ஒரு சாதாரண வருடத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதில் ஒரு ஒற்றை நாள் இருக்கும். எப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடமாக இருந்தால் 365 நாட்கள் இருக்கும். அதாவது 52 வாரங்களும் ஒரு நாளும் இருக்கும். அந்த ஒரு நாளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றை நாள்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 365 நாட்களை நம்ம எடுத்துக்கொண்டால் முழுமையாக 52 வாரங்கள் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு நாள் இருக்கு மிகுதியாக. அந்த ஒரு நாளை தான் நம்ம ஒற்றை நாளாக கொள்ளுவோம். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 365 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணினோம்னு சொன்னால் 52ம் 1ம் மிகுதி வரும். அந்த மிகுதியாக வார ஒன்று தான் என்ன ஒற்றை நாள். அதே மாதிரி இப்போ நம்ம லீப் வருடத்தை எடுத்துக்கொண்டால் லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? 366 நாட்கள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 52 வாரங்களும் 2 நாட்களும் வரப்போகுது. அப்போ அந்த நாட்கள் 2ம் ஒற்றை நாட்களாக நம்ம கொள்ளுவோம். ஓகே, அதே போல் 100 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? உதாரணத்துக்கு 100ஆவது ஆண்டுங்கிறது ஒரு லீப் வருடம் இல்லை, நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது நூற்றாண்டுகளாக இருந்தால் ஒவ்வொரு 4ஆவது நூற்றாண்டு தான் லீப் வருடம். 100ஆவது ஆண்டு தன்னிச்சையாக ஒரு லீப் வருடம் இல்லைங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னா 100 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 லெஸ் பண்ணுவோம். ஸோ எத்தனை வரும்? 24 லீப் வருடங்கள் வரும். ஸோ 24 லீப் வருடங்கள்னு சொன்னால் மிச்சம் 76 ஆண்டுகளும் சாதாரண வருடங்களாக இருக்கும். 76 சாதாரண வருடங்களும் 24 லீப் வருடங்களும். இதில் 76 வருடங்கள்லையும் ஒரு ஒற்றை நாள் படி 76 நாட்களும், 24 லீப் வருடங்களில் 2 ஒற்றை நாட்கள் படி 48 ஒற்றை நாட்களும் வரப்போகுது. அப்போ மொத்தமாக 124 நாட்கள் வரும் இல்லையா? இந்த 124 நாட்களில் நம்ம என்ன செய்யலாம்? வாரத்துக்கு மாற்றலாம். இப்போ வாரத்துக்கு மாற்றினா என்ன செய்யணும்? 124 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணினோம்னு சொன்னால் 17 வாரங்களும் 5 நாட்களும் வரப்போகுது. 17 வாரங்கள் முழுமையாகவும்
5 நாட்களும் வரப்போகுது. ஸோ இந்த 5 நாட்கள் தான் வந்து 100 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஒற்றை நாட்களாக இருக்கும். அதே மாதிரி 200 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்கும் பாருங்கள். இப்போ 100 வருடங்களில் 5 ஒற்றை நாட்களாக இருக்குது. அப்போ 200 வருடங்களை எடுத்தால் 2 தர 5 மொத்தமாக 10 நாட்கள் வரப்போகுது. இது என்ன செய்யணும், நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணினோன்னா ஒரு வாரமும் 3 நாளும் வரப்போகுது. அப்போ 3 நாட்கள் தான் வந்து 200 வருடங்களில் இருக்கிற ஒற்றை நாட்களாக இருக்கும். அதே மாதிரி 300 ஆண்டுகளாக எடுத்தால் அதே மாதிரி சேம் இல்லையா, 5 தர 3, ஸோ 15 வரப்போகுது. நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 2 வாரங்களும் 1 நாளும் வரப்போகுது. அப்போ 300 ஆண்டுகளாக இருந்தால் ஒரு ஒற்றை நாள் இருக்கும். அதே மாதிரி 400 ஆண்டை எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னால், 400வது ஆண்டு எடுத்தோம்னு சொன்னால் எத்தனை வரும் ஒற்றை நாள்? ஓகேவா, அதாவது இதில் வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு 400வது ஆண்டும் என்னவா இருக்கும்? லீப் வருடமாக இருக்கும் இல்லையா. இப்போ லீப் வருடமாக இருந்தால் சாதாரண ஆண்டுகளை விட ஒரு நாள் கூடையாக இருக்கும். அப்போது அது தெரியும், 400 ஆண்டுகளில் 4 தர 5 ஒற்றை நாள், ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் 5 ஒற்றை நாள் வரப்போகுது. ஸோ 20, அதோட 1 நம்ம கூட்டணும். ஏன், லீப் வருடமாக இருக்கும்போது தன்னிச்சையாகவே ஒரு நாள் வந்து கூட வரப்போகுது. அப்போ 20ஓட 1 கூட்டினோம்னா 21 நாட்கள் வரப்போகுது. அப்போ மொத்தமாக 21 நாட்களை வந்து நம்ம என்ன செய்யணும், வாரத்துக்கு உட்படுத்துவோம். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணினோம்னு சொன்னால் முழுமையாக 3 வாரங்கள் வரும். மிகுதி வந்து 0 இருக்கும். அப்போ 400 ஆண்டுகளில் வந்து ஒற்றை நாட்கள் வந்து 0 இருக்கும். அதுபோல் 800, 1200, 1600 போன்ற நூற்றாண்டுகளை கொண்ட லீப் வருடங்கள் வந்து 0 ஒற்றை நாட்களை கொண்டதாக இருக்கும். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி பாருங்கள். ஜனவரி 1, 2006 ஞாயிற்றுக்கிழமை எனின் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமை? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எத்தனாம் ஆண்டுலேருந்து எத்தனாம் ஆண்டு வர, 2006 இருந்து 2006 ஜனவரி 1ங்கும்போது ஸோ அந்த வருட ஆரம்பத்தில் இருந்து 2010 ஜனவரி 1ன்னு சொன்னால் டிசம்பரோட முடியுது இல்லையா. 2009 டிசம்பரோட வரைக்கும் எத்தனை வருடங்கள்? 2006 to 2009 வந்து 4 முழுமையான வருடங்கள். ஸோ இப்போ இந்த 4 முழுமையான வருடங்களில் எத்தனை சாதாரண வருடங்கள், எத்தனை லீப் வருடம்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2006லேருந்து 2009க்குள்ளே ஒரு லீப் வருடம் தான் வரும், 2008 இல்லையா. அதாவது 4ஆல் மிகுதியின்றி பிரிப்படும். அப்போது இந்த 4 வருடங்களில் 3 வருடங்கள் சாதாரண வருடங்களாகவும் ஒரு லீப் வருடமாகவும் இருக்குது. அப்போ சாதாரண வருடங்களில் எத்தனை ஒற்றை நாட்கள் வரப்போகுது? 3 தர 1. லீப் வருடங்களில் ஒரு வருடமாக இருந்தால் 2 ஒற்றை நாள் வரப்போகுது. அப்போ மொத்தமாக 5 ஒற்றை நாட்களை கொண்டிருக்கு. அதாவது 5 நாட்கள் வந்து பின்னால் போயிருக்கு. ஸோ 2006ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமைண்டா 5 நாட்களுக்கு பிறகுள்ள ஒரு நாள் தான் என்னவா இருக்க போகுது? 2010 ஜனவரி 1 இருக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி 1 வந்து ஒற்றை நாட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இருக்கும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்பட 5 நாட்கள் கழித்து வந்து வாரது தான் இந்த கேள்விக்கான விடையாக இருக்கும். இப்போ முதலாவது நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 2வது நாள் திங்கள், 3வது செவ்வாய், 4வது புதன், 5வது வியாழன். இந்த 5 நாட்கள் கழித்து வார அந்த நாள் தான் என்ன இதுக்கான விடையாக இருக்கும். அப்போ என்ன கிழமை விட? வெள்ளிக்கிழமை. ஓகே, இதை நீங்கள் அக்யூரேட்டாங்கிறத செக் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். கோட்டு கொடுத்து கேலண்டரில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சரியான விடையை காட்டும் உங்களுக்கு. இதே மாதிரி அடுத்ததாக ஒரு கேள்வி. 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எனில் 2002 ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமை? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க. 1976 இருந்து 2002 மொத்தமாக 26 வருடங்கள் வருது. இதில் நீங்கள் டிவைட் பண்ணணும், சாதாரண வருடங்கள் லீப் வருடங்கள்னு சொல்லி டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணினா 20 சாதாரண வருடங்களும் 6 லீப் வருடங்களும் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஆண்டுகள் லீப் வருடங்களாக வரும்னு. இதில்
20 சாதாரண வருடங்களுக்கும் 20 ஒற்றை நாட்கள் வரும். 6 லீப் வருடங்களுக்கும் 6 தர 2 12 ஒற்றை நாட்கள் வரப்போகுது. ஸோ மொத்தமாக 32 நாட்கள். இந்த 32 நாட்களை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்? வாரங்களுக்கு மாற்றுறதுக்காக. ஸோ அப்படி 32 7ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வாரங்களும் 4 நாட்களும் வரப்போகுது. ஸோ வரப்போகிற ஒற்றை நாட்கள் 4 நாட்கள். அப்போ இதற்கான விடை தரப்பட்ட கிழமையில இருந்து 4 நாட்கள் அடுத்ததாக வர நாளாக இருக்க போகுது. தரப்பட்டது செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை உட்பட 4 நாட்களுக்கு அடுத்த நாள் விடையாக இருக்கும். அப்போ விடை சனிக்கிழமையாக இருக்கும். ஓகே, இதையும் நீங்கள் கலண்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இது தொடர்பான மேலதிக வேறு விதமான கேள்விகளையும் பார்க்கலாம். தேங்க்யூ.